நான் சொல்கிறேன் இந்த அளவில் நீங்கள் தண்ணீர் குழம்பு வச்சு பாருங்கள். சிக்கன் சூப்பராக செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் வரச்சட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆயில் சேர்க்காமல் ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு வர கொத்தமல்லி, ஒரு 7 வரமிளகாய், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், உங்களுக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி குருமிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுக்க விட்டுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 25 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வணக்க விட்டு ஆற விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இதையும் சரி அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கீழ் தேங்காய் மட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கூடிய சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர் வந்தக்கப்புறமா நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுக்கூடிய இந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பன் பரோட்டாக்கு மேட்சான தண்ணீர் குழம்பு ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேலே எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.